வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன் செட்டில் பிடிஇல கேட்ட ஒரு 4 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த பிடிஇ 1 + x ஸ்கொயர் uxxs ப்ளஸ் 1 + y ஸ்கொயர் uyy ப்ளஸ் xux ப்ளஸ் yuy ஈக்குவல் டு 0 இஸ் ஆஃப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதில் ஏங்கிறது என்னன்னா uxx உடைய கோஎஃபிஷியன்ஸு, பிங்கிறது uxy கோஎஃபிஷியன்ஸு, சிங்கிறது uyy கோஎஃபிஷியன்ஸு. இப்போ uxxங்கிற கோஎஃபிஷியன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா 1 + x ஸ்கொயர்டு. அப்போ ஏங்கிறது என்னன்னா 1 + x ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு uxyங்கிறது இந்த கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷனில் கிடையாது, அதனால் பிங்கிறது 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா uyy கோஎஃபிஷியன்ஸ் என்னன்னா 1 + y ஸ்கொயர்டு, அது சி. ஓகேங்களா. இப்போ இது மாதிரி பிடி கொடுத்துருந்து என்ன டைப்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒரு டைப்பாக இருக்கும், அதே வந்து நெகட்டிவாக இருந்தால் ஒரு டைப்பாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் ஒரு டைப்பாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிப்போம். பிங்கோட வேல்யூ 0, தட் இஸ் 0 ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறதுனால 1 + x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து சிக்கு போல 1 + y ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 4 இன்ட்டு 1 + x ஸ்கொயர் இன்ட்டு 1 + y ஸ்கொயர் வந்துடும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்மும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த ஹோல் டேர்ம் என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவாக மாறிடும். தட் இஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும். லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எலிப்டிக்காக இருக்கும். ஓகேங்களா. இப்போ அதே வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதையும் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கேரக்டரிஸ்டிக் கர்வ் ஆஃப் த பிடிஇ x ஸ்கொயர் uxx மைனஸ் y ஸ்கொயர் uyy ஈக்குவல் டு x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் x. ஹியர் x கிரேட்டர் than 0 அண்டு y ஈக்குவல் டு u of x, t ஈஸியர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் போன சம் மாதிரி தான். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. x ஸ்கொயர் uxx மைனஸ் y ஸ்கொயர் uyy ஈக்குவல் டு x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இது எல்ஹெச்எஸ்ல கொண்டு வந்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், x ஸ்கொயர் uxx மைனஸ் y ஸ்கொயர் uyy மைனஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர்டு மைனஸ் x ஈக்குவல் டு 0 வந்துடும். ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிப்போம். ஏங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், uxx உடைய கோஎஃபிஷியன்ஸு இங்கே என்னது x ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது பியோட வேல்யூ, பிங்கிறது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் uxy, அது என்னது இங்கே இல்லை, அதனால பியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு சிங்கிறது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் uyy, அது இங்கே என்னதுன்னா மைனஸ் y ஸ்கொயர்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிப்போம். தட் இஸ் பியோட வேல்யூ 0, therefore 0 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் 4 ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கு பதிலாக மைனஸ் y ஸ்கொயர் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4x ஸ்கொயர்டு y ஸ்கொயர்டு வந்துடும். அதாவது இங்கே இருக்க மைனஸும் மல்டிப்ளை பண்ணனாகும் 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் வந்துடும். இதில் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் than 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஒய்யோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, y ஸ்கொயர்டு வேல்யூ என்னது பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ 4x ஸ்கொயர் y ஸ்கொயர் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த டைப்பாக இருக்கும் அப்படின்னா ஹைப்பர்போலாவாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். த பிடிஇ அப்டைன்ட் பை எலிமினேட்டிங் பை ஃப்ரம் z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு z ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த z ஃபங்க்ஷனில் அந்த பையங்கிற ஃபங்க்ஷனை ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு பிடிஎனை கண்டுபிடிங்க, அது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா PQ மட்டும் தான் இருக்குது. இப்போ பிங்கிறது என்னதுன்னா ∂z by ∂x, Qங்கிறதுனால ∂z by ∂y. சரி, இப்போ கிவன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதில் இருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பைங்கிற ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா PQ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் ஒன்று வச்சுட்டு அதுலேருந்து முதல்ல பியோட வேல்யூ ஃபைண்ட் அப் பண்ணலாம். பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் என்ன பண்ணணும், ∂z by ∂x கண்டுபிடிக்கணும். அப்போ இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. தட் இஸ் யூவியில் இந்த இடத்துல போட்டாகணும். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். பையை டிஃபரன்ஸ் பண்ணாகும் பை டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை அகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணால் 1ன்னு வந்துடும், ஒய்யை டிஃபரன்ஸ் பண்ணால் 0ன்னு வந்துடும். அப்போ 1ன்னு போட்டாச்சு. ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு வி அப்படியே வச்சுக்கலாம். தட் இஸ் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணுங்க என்ன ஆகும், 2xன்னு வந்துடுது. இப்போ இது சிம்பிளை பண்ண ஆகும்னா ∂z by ∂xங்கிறது பி, எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும், ப்ளஸ் 2x பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், Q கண்டுபிடிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து Q கண்டுபிடிக்க போகிறோம். Qங்கிறது என்னன்னா ∂z by ∂y. இப்போ ∂z by ∂y என்ன மீனிங்கு,
ஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் ஒய்யை பற்றி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யில் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யில் தான் இருக்குது ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பை டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும் இன்ட்டு -1ன்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ டோ ஜெட் பை டோ ஒய்னது க்யூன்னு வந்துடும். தேர்ஃபோர் மைனஸு எக்ஸ் ஸ்கொயர்டு பை டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து அந்த பைங்கிற ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்கே என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. அப்போ அது ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பை டேஷ் வேல்யூ கேன்சல் ஆகிடும். அப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும், எல்ஹெச்எஸ்ல பி இருக்கு, இங்கே கியூ இருக்கு, ஆட் பண்ண ஆகும் பி பிளஸ் கியூன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்கு, ஆர்ஹெச்எஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 2x பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதிங்க. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதியாச்சு. இதில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 2x பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை எலிமிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எகைன் அந்த கிவன் ஈக்குவேஷனை பார்க்குறோம். கிவன் ஈக்குவேஷன் இருக்குது இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது. அங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது. அப்போ எக்ஸோட மல்டிப்ளை பண்ணனாகும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயுமே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. எல்ஹெச்எஸ்ல எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாகும் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். ஆர்ஹெச்எஸ்ல எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாகும் 2x ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற ஆன்சர் அது இஜெட், அது பை ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேங்களா. இப்போ தேர்ஃபோர் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2z வந்துருச்சு. ஓகே, இப்போ இது ஆப்ஷன் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது. இதுதான் அதனுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம், த பிடிஇ பை எலிமினேட்டிங் எஃப் அண்ட் ஜி ஃப்ரம் இஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் 3x மைனஸ் ஒய் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இது போன சம் மாதிரி தான். அதாவது இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி இருக்குது, அதை எலிமினேட் பண்ணிட்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ கிவன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் எக்ஸ்எக்ஸ் இருக்குது, இஜெட் எக்ஸ்ஒய் இருக்குது, இஜெட் ஒய்ஒய் இருக்குது. இந்த 3 டேர்ம் தான் இருக்குது. இந்த 3 டேர்ம் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பொதுவாகவே ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம 5 வேல்யூஸு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அந்த 5 வேல்யூஸ் என்னதுன்னா PQRST ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால 3 வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கிவன் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இஜெட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இஜெட் எக்ஸ் என்ன அர்த்தம், இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா f of 2x plus y தான் ஃபஸ்ட்டு டேர்மு, அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணாகும் f dash of 2x plus y இன்ட்டு 2x plus y டிஃபரன்ஸ் பண்ணாகும் 2ன்னு வந்துடும். அதை பக்கத்தில் எழுதிடலாம். ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்மில் இருக்குது g of 3x minus y இருக்குது, அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணாகும் g dash of 3x minus y இன்ட்டு 3x minus y டிஃபரன்ஸ் பண்ணாகும் 3ன்னு எழுதிடலாம் ஓகேங்களா. இப்போ சிம்பிளை பண்ணாகும் இஜெட் எக்ஸுங்கிறது 2 இன்ட்டு f dash of 2x plus y ப்ளஸ் 3 இன்ட்டு g dash of 3x minus yன்னு வந்துருச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து இஜெட் எக்ஸ்எஸ் கண்டுபிடிக்கலாம். இஜெட் எக்ஸ்எஸ்னா மீனிங் இஜெட் எக்ஸை எகைன் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ இஜெட் எக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது 2 டைம்ஸ் f dash of 2x plus y எக்ஸை பார்த்து டிஃபரன்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னாகும் 2 டைம்ஸ் f டபுள் டேஷ் ஆஃப் 2x plus yன்னு வந்துடும். எகைன் அந்த 2x plus y டிஃபரன்ஸ் பண்ணாகும் 2ன்னு வந்துடும் ஓகேவா. ப்ளஸ்ஸு செகண்ட் டேர்மில் இருக்குது 3g dash of 3x minus y இருக்குது, அதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணாகும் 3g double dash of 3x minus y இன்ட்டு 3ன்னு வந்துடும். இதை சிம்பிளை பண்ணாகும் 2 இன்ட்டு 2 4ன்னு வந்துடும். 4 டைம்ஸ் f double dash of 2x plus y ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஆகும் 9 வந்துடும். 9 இன்ட்டு g double dash of 3x minus y வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் இஜெட் எக்ஸ்ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இஜெட் எக்ஸ்ஒய் என்னென்ன மீனிங், இஜெட் எக்ஸை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இஜெட் எக்ஸில் இருக்க ரெண்டு டேர்மையும் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது 2 டைம்ஸ் f dash of 2x plus y இருக்குது, இது ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணாகும் 2 டைம்ஸ் f டபுள் டேஷ் ஆஃப் 2x plus y எகைன் அந்த 2x plus y டிஃபரன்ஸ் பண்ணாகும் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1ன்னு வந்துடும். அதை மல்டிப்ளிகேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மில் இருக்குது 3g dash of 3x minus y இருக்குது, அதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஆகும் 3g டபுள் டேஷ் ஆஃப் 3x minus y இன்ட்டு -1ன்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆன்சரு 2f double dash of 2x plus y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும் 3g double dash of
3x மைனஸ் ஒய்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறோம் ZY ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ZYங்கிறது என்னது? இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் 3x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு எஃப் டேஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் என்ன வரும்னா ஜி டேஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இது சிம்பிளை பண்ண ஆகும் எஃப் டேஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜி டேஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய்னு வந்துடும். ஓகேங்களா? இது ZY. நெக்ஸ்ட் ZYY ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ZYY எப்படி பண்ணுறது? ZYயை எகைன் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்குது எஃப் டேஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் இருக்குது. அதை செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் எகைன் அந்த 2x ப்ளஸ் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1ன்னு வந்துடும். மைனஸ் ஜி டேஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய்ங்கிறது செகண்ட் டேர்மு. அதை ஒய்யை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஜி டபுள் டேஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் 1 வந்துடும். இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆகும் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி டபுள் டேஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய் வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் இந்த மூணுமே கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 4f டபுள் எஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் 2f டபுள் எஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் இருக்குது. இங்கே எஃப் டபுள் எஸ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ண ஆகும் இங்கே 6 டைம்ஸ் வரும். இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷனில் 9g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய் இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் 3g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது ஆகும் 6ன்னு வரும். g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆகும் g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் வந்துடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பண்ணுவோம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ZXX ப்ளஸ் ZXY மைனஸ் 6ZYY அப்படிங்கிறது LHSல வரும். RHSல அந்த டேர்ம்ஸ் எல்லாமே எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 வரும். இது மைனஸு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்மில் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6 டைம்ஸு g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் வரும். இங்கே மைனஸ் 6g டபுள் எஸ் ஆஃப் 3x மைனஸ் வரும். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 0 வந்துடும். அப்போ ஆன்சர் என்னன்னா ZXX ப்ளஸ் ZXY மைனஸ் ZYY ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது ஆப்ஷன் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சியில் இருக்குது. இதுதான் அதனுடைய கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.